ஒரு பொம்புல வந்து நபீரத்துல கேட்ட, யா ரசூலல்லாஹ், மாதவிடாய் இரத்தத்தை எப்படி பரிசுத்தம் செய்யும்? ஒரு பொம்புல கேட்கிறா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஸ்தூரி இருக்குதே, கஸ்தூரிய பஞ்சில தொட்டு உனது மர்மஸ்தானத்துல வை என்றார். அந்த பொம்புல திரும்ப திரும்ப கேட்கிறார், 2 தடவை. எப்படி வைக்கிறது, எப்படி செய்யறது? ஆயிஷா ரலியல்லாஹு இதை பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா இது, எந்த மாப்பிள்ளைகிட்ட வந்து இப்படி கேட்காள் இவன். பிடிச்சி இழுத்தெடுத்தாங்க. ரூமுல குஞ்சவா, உனக்கு தெரியாத எப்படி சுத்தம் செய்யறது? ரசூலுல்லாஹ் அதை கூட உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் கஸ்தூரிய தொட்டு வைக்கும்? கஸ்தூரிக்கும் ஷைத்தானுக்கும் பயங்கரம் இருக்கு. கஸ்தூரி கிட்ட ஷைத்தான் வாரதில்லை. அதிகமான பெண்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல 10 பெண்கள் இருந்தாங்க, பெரும்பாட்டுக்காரிகள். அதிகமா ரத்தம் வரும். மாதவிடாய் ஒரு நாள் வரும், கூடினா 7 நாள் வரும் நடுத்தரம். ஆக கூடினா 15 நாள் தான் வரும். 15 நாளை விட கூடினா அது மாதவிடாய் அல்ல, ஹைத் அல்ல, அது இஸ்திஹாபா. அந்த ரத்தம் வந்தாலும் அவ குளிச்சிட்டு ஒவ்வொரு நேரமும் தொழணும். 15 நாள் வரைக்கும் தான் அவங்களுக்கு சந்தர்ப்பம். அது வளமையிலே தெரியும். ஒரு பிள்ளைக்கு 20 வயசுல 15 வயசுல தெரியும் எத்தனை நாள் இவக்கு மாதவிடாய் இரத்தம் வரும். ஒன்று அவக்கு ஒரு நாள் நின்றும் 3 நாள் வரும், நடுத்தரம் 7 நாள் வரும், அதிகம் 15 நாள் வரும். 15, 16வது 17வது நாள் வருதுன்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவாங்க பெண்கள். யா ரசூலல்லாஹ், வருது, என்ன செய்ய? நித்தாட்டேலார். நபி அவங்க சொல்லுவாங்க, தொழுங்க, தொழுகையை விடையலாது, நோம்ப விடையலாது. அப்ப அந்த பெண்ணுக்கு விளங்கப்படுத்தினாங்க, என்ன, கஸ்தூரி பஞ்சிகள் எடுத்து கஸ்தூரிய தொட்டு வை. உலமாக்கள் சொல்றாங்க, கஸ்தூரி இருக்குதே, இது கிட்ட ஷைத்தான் வாரதில்லை. ஏனென்றா சின்ன பிள்ளைகளுக்கு சுத்தம் தெரியாது. அதனாலதான் பெண்களுக்கு அதிகமான நோய் கூட அது. ஒரு பெண்ணுக்கு ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஷைத்தான் என்ன தொர்றா, ஷைத்தான். இப்ப பெண்கள் வந்து உங்களுக்கு தெரியும், எந்த சஃபையை எடுத்தாலும் அவர்கள் அலங்கரிச்சுட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு சஃபைக்கும் தன்னை அலங்கரிப்பாங்க. ஷைத்தானுடைய கண்கள் எப்படியாவது பெண்கள்ல படும், எப்படியாவது படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்க தொட்டு வைக்க சொன்னார். நபியுடைய காலத்துல 10 பெண்கள் இருந்தாங்க. 10 பெண்களும் இஸ்திஹாவா, அதிகமாக ரத்தம் வார பெண்கள். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சாம்மா 2 பேர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வோட மச்சாம்மாரண்டா வைஃப்ட தாத்தாமார், அவங்களோட மாப்பிள்ளமார். யார் யார்? நபி அவங்க ஸைனப் பின்த் ஜஹஷ கல்யாணம் முடிச்சிருந்தார். ஸைனப் பின்த் ஜஹஷுடைய தங்கச்சி தான் ஹம்னா பின்த் ஜஹஷ். ஹம்னா பின் ஜஹஷுடைய மாப்பிள்ள தான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மச்சான் சஹலன். அடுத்த சஹலன் தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். ஃபாத்திமா பின், அதாவது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஹம்னாவுடைய ஸைனப் பின்த் ஜஹஷுடைய சகோதரிய கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. இவங்கட குடும்பத்துக்கு இந்த நோய் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வோட மனைவி உம்மு சலமாக்கும் இந்த நோய் இருந்துச்சு. அதிகமா ரத்தம் வரும். என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்துல பஞ்ச கொண்டு வந்து காட்டுவாங்களாம். மஞ்ச நிற ரத்தம், தொலைவா நின்றுட்டா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அந்த பஞ்சி வெள்ளையாகும் வரைக்கும் தொழ முடியாது, தொழ முடியாது.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிஸ்ர்லையும் பக்தாதிலையும் வாழ்ந்தார். பக்தாதுல வாழும் பொழுது ஃபத்வா கொடுத்தாங்க. ஒரு வகையான ஃபத்வா கதீம் ஜதீத் என்று சொல்றது. அதாவது வயிற்றில புல்ல நின்றதற்கு